ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஆத்தர் எக்ஹார்ட் டோலே 1997 பப்ளிஷ் பண்ண த பவர் ஆஃப் நவ் என்ற புக் சம்மரியை இப்போ பார்க்கலாம். இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர். யூ ஆர் நாட் யுவர் மைண்ட். மனம் என்பது நாம் அல்ல. நாம் பல நேரம் நம் மனம்தான் நாம் என நினைக்கிறோம், அடையாளமும் படுத்துகிறோம். மனதில் சிந்தனைகள் வரும் போகும். அவற்றை விழிப்புணர்வுடன் கவனிக்க வேண்டும். மனதிற்கு அடிமையாகாமல் அதனை பார்த்து புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும். வலியிலிருந்து விடை பெற விழிப்புணர்வு மிகவும் அவசியம். நமது பிரச்சனைகள் வலிகள் பெரும்பாலும் கடந்த கால நினைவுகளாலும் எதிர்கால கவலைகளாலுமே வருகிறது. விழிப்புணர்வு மூலம் என்ன நடக்கிறது என்பதனை அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூவிங் டீப்லி இன்டு நவ். இந்த நிமிடத்தில் ஆழமாக இருத்தல். இப்பொழுது இந்த நிமிடம் மட்டுமே நிஜமான உண்மையாகும். கடந்த காலம் என்பது நினைவு, எதிர்காலம் என்பது கற்பனை. நிகழ்காலம் மட்டுமே நிஜமாகும். நாம் நம் சுவாசத்தை கவனித்தல், உடல் உணர்வுகளை கவனித்தல் மூலம் நமக்கு நம்ம இந்த நிமிடத்தில் வாழ உதவுகிறது. நம் மனம் பல விஷயங்களில் நம்மை ஈடுபடுத்தி தற்போதைய வாழ்வை வாழவிடாமல் தடுக்கின்றது. நான் எப்படி இருந்தேன் என்று கடந்த காலத்திலும், நான் எப்பொழுது சந்தோஷமாக இருப்பேன் என்று எதிர்காலத்திலுமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனை கவனித்து மனதை இந்த நொடிக்கு திருப்பி கொண்டு வர வேண்டும். ஸ்டேட் ஆஃப் பிரசன்ஸ். மனதின் முழுமையான விழிப்புணர்வு நிலை இதுவாகும். இந்த நொடியில் மனம் நிறுத்தப்படும் பொழுதுதான் முழு அமைதி கிடைக்கும். மிகவும் ஆழமானதாகவும் இருக்கும். இன்னர் பாடி. தியானம் இந்த உள்ளார்ந்த ஆற்றலுக்கு உதவுகிறது. இயற்கையை கவனித்தல், அமைதியாக அமருதல், தியானம், சுவாசத்தை முறைப்படுத்தி கவனித்தல் போன்றவை உள்ளார்ந்த ஆற்றலுக்கு உதவுகிறது. என்லைட்டட் ரிலேஷன்ஷிப். உறவில் மகிழ்ச்சி பெற மற்றவர்களை மாற்ற முயலாமல் நம்முடைய விழிப்புணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பு, குற்றம் சாட்டாமை, ஏற்றுக்கொள்ளுதல் போன்றவை உறவின் மகிழ்ச்சிக்கு உதவும். பியாண்ட் ஹாப்பினஸ் அண்ட் அன்ஹாப்பினஸ். மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் அப்பால் உண்மையான அமைதியும் சந்தோஷமும் உள்ளது. மீனிங் ஆஃப் சரண்டர். ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு தோல்வி அல்ல, சூழ்நிலைகளுக்கு எதிர்ப்பு காட்டாமல் மன அமைதியுடன் செயல்படுவதாகும். கடந்த காலம் எதிர்காலம் இரண்டுமே மாயைதான். இந்த நொடியில் முழுமையாக வாழணும்னு சொல்கிறார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.